Hello students, welcome back to our channel Manakarasiriyar. இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard biology chapter 1 sexual and asexual reproduction in plantsல book back question தான் ஒன்று டிஸ்கஸ் பண்ண போறோம். So question என்னன்னு பாத்தீங்கன்னா biology bookல 45 question with the suitable diagram explain the structure of ovule தான் பார்க்க போறோம். So first ovule diagram வந்து போட்டுருங்க. So ovule first நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ovuleனா வந்து சூலகம் அப்படினு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்னா செலாசா எண்ட் இருக்கும். செலாசா இன்டெக்மெண்ட். ஸோ இன்டெக்மெண்ட்னா ஒன்றும் இல்லை சூளுரை. ஸோ இன்டெக்மெண்ட் ஓவியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், 1 2. ஸோ இன்டெக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேயர் ஆகிருக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நியூசெலஸ் இருக்கும். இது நியூக்ளியஸ்னு படிக்கக்கூடாது, நியூசெலஸ். நியூசெலஸ்னால் ஒன்றும் இல்லை சூல் திசு. அடுத்து எம்ப்ரியோ சாக், இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பை இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஹிலியம் சூல் தழும்பு, மைக்ரோபைல் சூல் துளை. ஸோ இந்த மைக்ரோபைல் வழியாக தான் இந்த 2 இன்டெக்டில் இங்கே சென்டரில் மைக்ரோபைல் வழியாக தான் வந்து பாலன் கிரெயின்ஸ் உள்ளே போய் ஓவிலில் ஃபர்டிலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ ஓவில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவரி இருக்கும். ஓவில் வந்து சீடாக மாறும். ஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும். அப்போ ஓவில் சீடாக மாறுது, ஓவரி ஃப்ரூட்டாக மாறுது. மைக்ரோபைல் இருக்க ஃபியூனிக்கல் சூல் காம்பு, வாஸ்குலர் பண்டல், வாஸ்குலர் இல்வை, லாஸ்ட்டாக வந்து ராஃபி இருக்கும், சூல் காம்படுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 6 பாயிண்ட்ஸ் அப்படிலாம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ஈஸியாக எழுதலாம். ஓவில் இஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்பொராஞ்சியம். ஓவில் இஸ் ப்ரொடக்டட் 1 or 2 கவரிங் இன்டெக்மெண்ட்ஸ். ஸோ ஓவிலில் 1 or 2 இன்டெக்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இட் ஹேஸ் எ ஸ்டால்க் அண்ட் பாடி. ஸ்டால்க் ஆல்சோ கால்டு ஃபியூனிக்கிள் ப்ரெசன்ட் இன் பேஸ் ஆஃப் ஓவில் அட்டாச்சு பிளாசண்டா. ஹீலியம் இஸ் ஜங்ஷனாக இருக்கும், பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் பிட்வீன் ஓவில் அண்ட் ஃபியூனிக்கிள். இன்வெர்டட் ஓவில் ஃபியூனிக்கல் ஃபியூஸ்டு பாடி ஆஃப் ஓவில் திஸ் ரீஜன் ஆஃப் கால்டு ராஃபி. அதே மாதிரி த பாடி ஆஃப் ஓவில் ஸ்பார்மிங் மேடப் ஆஃப் சென்ட்ரல் மாஸ் ஆஃப் பேரன் கைமாட்டஸ் டிஷ்யூ இருக்கும். நியூசிலஸ் வந்து லார்ஜ் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். இன்டெக்மெண்ட்ஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க. நியூசிலஸ் கவர்டு பை 2 ப்ரொடக்டிவ் லேயர். அதே மாதிரி மைக்ரோபைல் இன்டெக்மெண்ட்ஸ் கவர் த நியூசிலஸ் கம்ப்ளீட்லி எக்ஸப்ட் ஃபார் த டாப் ஆஃப். இது ஒரு புக் பேக் கொஷின் கேட்பாங்க, வாட் இஸ் இன்டெக்மெண்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்டெக்மெண்ட் இருந்துச்சுன்னா, ஓவிலில் சிங்கிள் இன்டெக்மெண்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு யூனிடெக்மெண்ட். ஓவிலில் டபுள் இன்டெக்மெண்ட் இருந்துச்சுன்னா பைடெக்மெண்ட். அட் த பேஸ் ஆஃப் த பாடி நியூசிலஸ் இன்டெக்மெண்ட்ஸ் அண்ட் ஃபியூனிக்கல் மீடியன் செலாசா. Sac-like structure nucleus towards micropyle and embryo sac, female gametophyte, functional megaspore cell. இதில் எண்டோதீலியம் அப்படின்னு என்னென்னா நியூட்ரிட்டிவ் இன்னர் இன்டெக்மெண்ட் கால்டு டப்பிட்டம் எண்டோதீலியம். இதில் 2 டைப்பாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். ஓவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பயாலஜிக்கு. இதெல்லாம் ஒரு டைம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டயக்ராம், ஓவில் டயக்ராம், மைக்ரோஸ்போர் டயக்ராம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நமக்கு மெச்சூர் ஆந்தர் டயக்ராம் எல்லாத்தையுமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மானக்கராசி யூடியூப் சேனல். தேங்க்யூ.